ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம பீன்ஸ் பொரியல் என்னோட ஸ்டைல் எப்படி பண்றது பார்க்கலாமா. அதுக்கு நான் பீன்ஸை குட்டிக்குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பூண்டு 2 பல்லு, கொஞ்சமாக சோம்பு போட்டு மிக்சியில் ஊட்டி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பீன்ஸ் சூப்பராக இருக்கும். பீன்ஸ் பொரியல் சாப்பிட வேணான்னு சொல்றவங்க கூட சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு ஒரு அரோமாவா இருக்கும், வாசனையா இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா. இந்த மாதிரி பீன்ஸை நம்ம வேக வச்சிருந்த பீன்ஸை தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்ததுல மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர்னதும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, காரத்துக்கு நான் இன்னைக்கு வீட்டு சாம்பார் மிளகா பொடி தான் போடுறேன். உங்களுக்கு வேணா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த வாசனைக்கு, இந்த பீன்ஸ் பொரியலுக்கு வாசனையை கொடுக்கறதே நம்மளோட பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அந்த பொடி அரைச்சி போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்போ பாருங்க, இப்போ மிளகா பொடி போட்டுட்டு சின்னதுலேயே வச்சிருங்க. சின்னதுலேயே வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி இருக்கும். வதங்கினது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா அப்பப்போ கலரை விட்டுக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை போட்டு நம்ம கலரி இறக்கிட்டோம்னா பீன்ஸ் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த பொரியல் அந்த பொடியில் அப்படியே போட்டு கலரிட்டோம்னா பொரியல்ல அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கேஸில் வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இதோட வாசனை, சோம்பு அரைச்சி போட்டிருக்கிறதெல்லாம் வாசனையும் சூப்பராக இருக்கும். பூண்டு போட்டிருக்கோம் கேஸ்ட்ரிக்காக. தேங்காய் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி. பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்